நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தலையானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போது யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி காத்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேலையானால் 18ஆம் தேதி அமாவாசை காலத்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி காலத்தால் தான் அமாவாசை எடுத்து இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில் பார்த்தலையானால் சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு அதிபதி. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இப்போது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலெல்லாம். இந்த
துலா ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இந்த மார்ச் மாதத்துலேருந்தே ஒரு நல்ல ஏற்றம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஏப்ரல் மே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக இருக்குது. ஏன்னா அர்த்தாஷ்டமம் சனி வரை எடுத்து இப்போ சப்தமத்தில் குரு பகவான் வேறு இருக்கார். குரு பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு, கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திருமணத்திற்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இப்போ வந்து வரக்கூடியது வந்து இப்போ வைகாசி மாதத்தில் இருக்கும். ஆனி மாதம் வந்து 16ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் வருது. அதுலேயும் கல்யாணம் பண்ணலாம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. கல்யாணம் பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது எல்லாத்தையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறது, கல்யாணத்தையும் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் திருமண வயதிற்கு ஏற்றார் போல அவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டு. இந்த வாரம் திருமண பாக்கியத்திற்கு நல்ல ஒரு அடிகோலாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். சுக்கிர பகவான் 10ல் இருக்கார். ரொம்ப விசேஷமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதுவும் வந்து 12/6/2023 18ஆம் தேதி வரலாம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வேலை செய்கிற இடத்துல அபரிமிதமான ஒரு யோகம், உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இது வந்து 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் வந்து அங்கே சந்திர பகவான் இருக்கார். அதற்கப்புறம் வந்து 14ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி ராத்திரி வந்து ஒரு 9 மணியிலேருந்து 18ஆம் தேதி அதிகாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து போகாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல பார்த்தேன்னா சந்திர பகவான் வரும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. சந்திர பகவானுக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதனால் பார்த்தேன்னா தொழிலில் வந்து மறைமுக வருமானம் அதிகமாக வரும். திடீர் பண வரவு இருக்கும். நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இந்த இடத்துலேருந்து பணம் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து ஒரு பக்கம் முயற்சிகளை எல்லாத்தையும் கெடுக்கும். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் யோசிக்காத இடத்துலேருந்து திடீர்னு அதுவே வரும். அதுதான் வந்து 8ஆம் இடத்தினுடைய பாவம். அதனால் வந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் அமரும் பொழுது, அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கிர பகவானோடு இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். அதாவது 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 5 மணியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே போயிடுறார் சந்திர பகவான். நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு வாங்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.